இனிய நண்பர்களே, அன்பான வணக்கங்கள். எல்லாம் ஆண்டவன் செயல். அவனின்றி ஒரு அணுவும் அசையாது. தூணிலும் இருப்பான், தூம்பிலும் இருப்பான். எல்லாமே கடவுள் தான் இங்க நடத்தி கொண்டிருக்கிறார். கடவுளுடைய உலகம் இது அப்படின்னு சொல்லும் போது, எதற்காக மனிதர்கள் எல்லாரும் இவ்வளவு கஷ்டப்படணும்? இந்த உலகத்துல எதற்காக இவ்வளவு கஷ்டம்? கடவுள் நடத்துகிற உலகமா இருந்தா இங்க எல்லாமே சந்தோஷமா தானே இருக்கணும். இதை தெரிந்து கொள்ளாதான் இன்றைய கதை. ஒரு கிராமத்துல பூசாரி தன்னுடைய மனைவியுடன் வாழ்ந்து வந்தாராம். அவர் வீட்டுல ஒரு கீரி புள்ள இருந்துதான். அந்த கீரி புள்ளைய அவங்க மனைவி ரொம்பவும் பாசமா வளர்த்துட்டு வந்திருந்தாங்களாம். அத அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் கேட்பாங்களாம், என்னங்க உங்க மனைவி கீரி புள்ளைய போய் அடைக்கலம் கொடுத்து அதை வளர்த்துட்டு வராங்களே அப்படின்னு. அதுக்கு அந்த பூசாரி சொல்லுவாராம், என் மனைவி ரொம்ப கருணை உள்ளம் படுத்தவ, தானம் தர்மம் புண்ணியம் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நிறைய செய்யக்கூடியவ. யாருன்னா கஷ்டப்படுறாங்கன்னா அந்த கஷ்டத்தை அவளால பார்க்கவே முடியாது. அந்த கஷ்டத்தை உடனே தீர்த்தணும்னு நினைப்பா. இந்த கீரி புள்ள கூட அப்படிதான் எங்க வீட்டுல அடைக்கலம் தேடி வந்தது. சரி போனா போகட்டும், ஒரு ஓரத்துல இருந்துகிட்டு போட்டோம்னு அவ அதுக்கு இடத்த கொடுத்துட்டு சாப்பாடும் கொடுக்குறா அப்படின்னு தன்னுடைய மனைவியை பத்தி ரொம்ப உயர்வாகவும் பெருமையாகவும் மத்தவங்க கிட்ட பேசுவாராம். அத அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களும் கேட்டுட்டு ரொம்ப ஆச்சரியத்தோடு அங்கிருந்து சிரிச்சுக்கிட்டே போயிடுவாங்களாம். இப்படி சில வருடங்கள் கடந்த பிறகு பூசாரிக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்ததாம். பூசாரி தன்னுடைய மகனை கண்ணும் கருத்துமா வளர்த்துட்டு வந்தாராம். கோயிலுக்கு போற வரைக்கும் குழந்தைய மடியிலேயே வச்சு பாத்துக்குவாராம். அதன் பிறகு பூசாரியுடைய மனைவி அந்த குழந்தை மேல ஒரு பார்வை வச்சுக்கிட்டு அது கூட விளையாடிட்டே இருப்பாங்களாம். குழந்தை தூங்கின பிறகுதான் தொட்டில போட்டுட்டு வீட்டு வேலையெல்லாம் கவனிக்க ஆரம்பிப்பாங்களாம். இப்படியே நாட்கள் கடந்து போயிட்டு இருந்தான். ஒரு நாள் அப்படிதான் பூசாரி கிளம்பின பிறகு பூசாரியுடைய மனைவி குழந்தைய தூங்க வச்சுட்டு தொட்டில போட்டுட்டாங்களாம். குழந்தைய தொட்டில தூங்க வச்ச பிறகு வீட்டுக்கு வெளியே போய் தன்னுடைய வேலையெல்லாம் கவனிச்சுட்டு இருந்தாங்களாம். அந்த சமயம் பார்த்து வீட்டுக்குள்ள ஒரு பாம்பு நுழைஞ்சிடுச்சான். அந்த பாம்பு குழந்தைய கடிச்சிட போதுன்ட்டு அது பக்கத்துல இந்த கீரி புள்ள அதை பார்த்துடுச்சான். பார்த்து ரொம்ப ஆவேசமா போய் அந்த பாம்பை கடிச்சு கொதறி அந்த பாம்பை கொன்னு போட்டுடுச்சான். கொன்னு போட்ட உடனே அது வாயெல்லாம் ரத்த கலரி ஆயிடுச்சான். அதுக்கப்புறம் கிரிப்புல மனசுல நினைச்சுதான், முதலாளி அம்மா வந்தாங்கன்னா நம்மள ரொம்ப பெருமையா பார்ப்பாங்க, நம்ம மேல பாசத்தை இன்னும் அதிகமா பொழிவாங்க, நம்ம குழந்தை உயிரெல்லாம் காப்பாத்திட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வாசல்லே காத்துக்கிட்டு இருந்துதான். பூசாரியோட மனைவியும் தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சிட்டு அறைக்குள்ள வந்தாங்களாம். வரும்போது வெளியில கீரிப்புள்ள வாயில ரத்தத்தை பார்த்த உடனே தப்பு கணக்கு போட்டுட்டாங்களாம். அவங்க யோசனை பண்ணாங்களாம், இந்த கீரிப்புள்ள நாம இல்லாத நேரத்துல தொட்டில தூங்கிட்டு இருந்த குழந்தையதான் கடிச்சு கொதறிட்டு வந்துட்டா போல இருக்கு. அதான் வாய் முழுவதும் ரத்தமா இருக்கு. குழந்தை நிலைமை என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு நினைச்சு பதறி கோவத்தாலையும் ஆவேசத்தாலையும் தாங்க முடியாம பக்கத்துல இருந்த கட்டையை எடுத்து கீரிப்புள்ளிய அடின்னு அடிக்க ஆரம்பிச்சாங்களாம். அந்த சின்ன கீரிப்புள்ள அந்த அளவுக்கு அடியை தாங்க முடியாம ஒரு கட்டத்துல இறந்தே போச்சான். கீரிப்புள்ள இறந்த பிறகு அறைக்குள்ள ஓடி வந்து பார்த்தாங்களாம். ஓடி வந்து பார்த்தா காட்சியே வேற மாதிரி இருந்துதான். தொட்டிலுக்குள்ள குழந்தை ரொம்ப நிம்மதியாவும் அமைதியாவும் தூங்கிட்டு இருந்துதான். பக்கத்துல பார்த்தா ஒரு பாம்பு இறந்து கிடந்துதான். அப்பதான் பூசாரி மனைவிக்கு புரிஞ்சுதான், நம்ம எவ்வளவு பெரிய தவறு செஞ்சுட்டோம். இந்த கீரி புள்ள நம்ம குழந்தை உயிரெல்லாம் காப்பாத்து இருக்கு, அது இந்த பாம்பை கடிச்சு கொதறி போட்டு வெளியே வந்திருக்கு. அந்த ரத்தக்காரை தான் இது வாயில படிஞ்சிருக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்காம அநியாயமா ஒரு ஜீவனை கொண்டுட்டோமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஓன்னு உட்காந்து அழ ஆரம்பிச்சாங்களாம். அவங்களால அந்த துயரத்தை தாங்க முடியலையா. அந்த சமயம் பார்த்து பூசாரி அங்க வந்தாராம். பூசாரி தன் மனைவி கிட்ட அழற காரணத்தை கேட்டாராம். பூசாரியுடைய மனைவியும் எல்லா விவரத்தையும் சொன்னாங்களாம். அதை கேட்ட பூசாரி சொன்னாராம், அதுக்கு எதுக்காக நீ அழற, எல்லாம் ஆண்டவன் செயல். இந்த கீரி பிள்ளைக்கு இன்னைக்கு வேற ஆயுசு முடியணும்னு இருக்குது, அதனால உன் கையால அது இறந்து போச்சு. மத்தபடி நீ என்ன இதுல செய்ய முடியும்? நீ என்ன பாவம் செஞ்சிருக்க? எல்லாம் அவன் நடத்துற நாடகம், அவன் செயல்படிதான் இங்க எல்லாமே நடக்குது. அதனால நீ கவலைப்படாத, கீரி புள்ள இன்னைக்கு இறக்கணும்னு இருந்தது, இறந்து போயிடுச்சு அப்படின்னு பூசாரி சொன்னாராம். இதெல்லாம் இந்திரலோகத்துல இருக்கிற இந்திரன் கேட்டுட்டே இருந்தாராம். அவரால் இந்த பூசாரி பேசுறத தாங்கவே முடியலையாம். இந்திரன் என்ன பண்ணாராம், ஒரு முதியவர் வேஷத்துல பூமிக்கு வந்தாராம். பூமிக்கு வந்து பூசாரி வீட்டாண்டு நின்னாராம். பூசாரியை பார்த்து சொன்னாராம், கடைசியில உன் மனைவி ரொம்ப பாசமாவும் நேசமாவும் வளர்த்த அந்த கீரிப்புள்ளியை அடிச்சே கொண்டுட்டாளா அப்படின்னாராம். அதை கேட்டோன்னு பூசாரி தான் நினைச்சுக்கிட்டாராம், அப்பன்னா இந்த முதியவருக்கு இங்க நடந்த எல்லா விஷயமே தெரிஞ்சு போச்சு போல இருக்கு அப்படின்ட்டு பூசாரி சட்டுன்னு அந்த முதியவரை பார்த்தோம் சொன்னாராம், எல்லாமே ஆண்டவன் செயல், அவர் நடத்துறதுதான் நாடகம் இங்க. அதனால இன்னைக்கு முடியணும்னு இருக்கு, அது உயிர் போச்சு, அதனால என் மனைவி மேல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாராம். அதை கேட்ட பூசாரி சொன்னாராம், நீ கீரிப்புள்ளிய வளர்க்கும் போது அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் சொன்னாங்களே கீரிப்புள்ளிய எதற்காக வளர்க்குறீங்கன்னு. அப்ப என்ன சொன்னேன், என் மனைவி கருணை உள்ளம் படுத்தவோ, பாவம் புண்ணியம் தானம் தர்மம் இதெல்லாம் பார்க்கக்கூடியவோ, யாருன்னா கஷ்டப்படுறாருன்னா அவரால் பார்க்கவே முடியாது, அதனால இதுக்கு இந்த கீரிப்புள்ளிக்கு இடைக்கலம் கொடுத்துருக்கா அப்படின்னு மனைவியை தான் ரொம்ப பெருமையாவும் அருமையாவும் பேசினேன். அந்த கட்டத்துல ஒரு நாளும் ஒரு நிமிஷம் கூட நீ கடவுளை பத்தி பேசல. கடவுள் தான் இது அடைக்கலம் கொடுத்துருக்காரு,
கடவுள் தான் இதுக்கு உணவு கொடுக்குறாரு, கடவுள் தான் இதை வளர்க்குறாருன்னு கடவுளை பத்தி எதுவுமே பேசல. எல்லாம் பெருமை உன் மனைவியை பத்தி பேசினேன், உன் மனைவிக்கே பெருமையை எடுத்து சொன்னேன். ஆனா இப்போ உன் மனைவி கையால ஒரு பாவம் நடந்திருக்கு, அநியாயமா ஒரு அப்ராணி ஜீவனை அடிச்சே கொன்னுட்டா. அப்போ கடவுள் மேல அந்த பழியை போடுற, இது எந்த வகையில நியாயம்? எல்லாமே மனிதர்கள் இங்க தன்னுடைய இஷ்டப்படி செயல்படுறாங்க. தனக்கு எது இஷ்டமோ அதை தான் செய்யறாங்க. நல்லது நடக்கும்போது அதுக்கு நான் தான் காரணம்னு சொல்றாங்க. எதனா தப்போ தவறோ நடக்கும்போது, கெட்டது நடக்கும்போது, அவங்க வாழ்க்கையில துயரங்கள் வரும்போது அதுக்கெல்லாம் காரணம் கடவுள்னு கடவுள் மேல பழிய போடுறாங்க. இது எந்த அளவுக்கு நியாயம்? உன் மனைவி அப்ராணி ஒரு ஜீவனை அடிச்சே கொன்னுட்டா, அதுக்கான பாவத்தை கண்டிப்பா அவ அனுபவிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து இந்திரன் கிளம்பி போனாராம். எனவே நண்பர்களே, இறைவன் இந்த பூமியை படைத்து விட்டு நம்ம கையில கொடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு. இங்க ஒரு மனிதனும் நினைப்பதும் பேசுவதும் செயல்படுவதும் எல்லாமே அவங்க இஷ்டப்படிதான் செயல்படுகிறார்கள். எல்லாருக்கும் எல்லாமே செய்வதற்கு கடவுள் முழு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். எந்த ஒரு நேரத்திலையும் எந்த காலகட்டத்திலையும் கடவுள் யாருமே கட்டுப்படுத்துறது கிடையவே கிடையாது. ஆனா செய்கிற பாவ புண்ணிய காரியங்களுக்கு தகுந்தவாதான் ஒருத்தருடைய வாழ்க்கையும் அமையும். தவறு செய்தால் கண்டிப்பா அதுக்கான தண்டனை நமக்கு நிச்சயம் கிடைக்கும். அதை அனுபவிச்சே தீர வேண்டும். இனிமேலாவது நல்லது நடக்கும்போது அதுக்கு நான் தான் காரணம், கெட்டதுன்னு நடந்த உடனே கடவுள் சோதிக்கிறார், கஷ்டத்தை கொடுக்கிறாருன்னு நம்ம பேசவே கூடாது. கடவுள் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் என்று நம்மளுடைய புராணத்துல வேத சாஸ்திரங்களை பெரியவங்க சொன்னதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, மக்கள் மனசுல ஒரு பயபக்தி வரட்டும்ன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லி வைத்திருக்காங்க. தவறான காரியம் செய்யும் போது மனுஷன் பயப்படுவான். கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு, நம்மள பாக்குறாரு, தண்டிப்பாருன்ற ஒரு எண்ணம் மனசுல வரும். அப்படியாவது மனுஷன் தவறான காரியங்களும் தவறான செயல்களையும் செய்யாம இருப்பான்றதுக்காக இந்த கருத்து சொல்லப்பட்டு இருக்கிறது. எனவே ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி நம்ம பல முறை யோசிச்சு அந்த காரியத்தை செய்யணும். பல முறை சிந்திச்சு செயல்படணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. நான் என்ன சொல்வேன்னா, சிந்திக்கிறதுக்கு முன்னாடி கூட நம்ம பல முறை இப்படி சிந்திக்கலாமா என்று சிந்தனை செஞ்ச பிறகுதான் ஒரு சிந்தனையே நம்ம மனசுக்குள்ள கொண்டு வரணும். ஏன்னா ஒரு சிந்தனை நம்ம மனசுக்குள்ள வந்துடுச்சுன்னா அது அவ்வளவு சுலபமா நம்மளை விட்டு போகாது. எனவே சிந்தனையை நம்ம ரொம்பவும் தெளிவா சிந்திக்கணும். அந்த மாதிரி தெளிவா சிந்திச்சு நம்ம யோசிச்சு ஒரு முடிவை எடுத்தோம்னா, செயல்பட்டோம்னா நிச்சயமா நம்ம வாழ்க்கையில நம்ம வருத்தப்பட வேணாம். எந்த ஒரு தவறான பாவ காரியங்கள் நம்ம கைகளால ஒரு நாளும் நடக்காது. வாழ்க்கையும் ஆனந்தமாக இருக்கும். மீண்டும் இது போன்ற கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துகளையும் ஷேர் பண்ணுங்க. நன்றி. ஓம் சாந்தி.